சண்டே வந்துச்சுனாலே எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலையே, ஐயோ! தூங்கிட்டு டாப் 10 மூவிஸ மிஸ் பண்ணிறக்கூடாது. கரிசோறுல ஈரல் நமக்கு தான் இன்னைக்கு மதியானம் கிடைக்குமான்னு. ஆனா, இப்ப நான் சண்டே வந்துட்டாலே, ஐய்யய்யோ! நம்மட்ட இருந்து வேற இன்னைக்கு ஹெவியா எதிர்பார்ப்பாங்களே, என்னத்த பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நான் எடுத்தது தான் சிக்கன் பிரியாணி. அதோட நிப்பாட்டாம கட்லெட் பண்றேன், சிக்கன் 65 பண்றேன். பேரலலா நெறைய ஒர்க்க பண்ணிக்கிட்டு கிடந்தேன். தெரிஞ்ச 4 ஐட்டத்த ஒவ்வொரு வாட்டியும் நான் பண்ணும்போது, ஒரு ரீகேப், ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பேன். அப்படிதான் இன்னைக்கு எல்லாத்தையும் ரிவிஷனா பண்ணிட்டு, ஒவ்வொரு ஐட்டம் ஆனா பண்ணும்போதும் டேஸ்ட் ஒவ்வொரு தினுசா தான் வருது. அது என்ன காரணமோ, சிக்கன் மட்டும் வந்துட்டு உருளைக்கிழங்கு வேகவே இல்லை, அதை திருப்பி அவிய வச்சுட்டு எங்கள் அம்மா சொன்ன அதே ஐட்டத்தை அதே அளவு மாறாமல் தான் வச்சேன். எங்கள் அம்மா ஒரு பெரிய கட்லெட் ஸ்பெஷலிஸ்ட். அந்த சிவகாமியின் மகளுக்கு இன்றைக்கி கரிஞ்சு போன கட்லெட் தான் வந்துச்சு. அது என்ன காரணமோ தெரியல, ஏதோ ஒரு திஷ்டிக்கு வந்த மாதிரி தான் கட்லெட் வந்துச்சு. ஆனால் சிக்கன் 65 வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு என்னோட பிரியாணி தான் எப்படி வந்திருக்குமோன்னு திறந்து பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. மட்டன் பிரியாணி அளவுக்கு அந்த ருசி இல்லாட்டினாலும் சிக்கன் பிரியாணி சூப்பராக இருந்தது. ஒரு காலத்தில் மட்டன் பிரியாணியே சாப்பிட மாட்டேன். இப்போ என்னடானா மட்டன் பிரியாணி தான் நல்லா இருக்குன்னு சொல்லுற நிலைமைக்கு ஆயிடுச்சு.